வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 3. இதுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவர்ங்கிறது ரெண்டு குரோமோசோம்ஸ் ஒன்னா இணையிற நிகழ்ச்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராசிங் ஓவர். அதாவது இப்படி இருக்க அந்த குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி உள்ள குரோமோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுது, கிட்ட நெருங்கி வந்து ரெண்டும் இப்படி கிராஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவோம்னா கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராசிங் ஓவர் ஆகும்போது அந்த குரோமோசோம்ஸ்ல உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், டிரான்ஸ்பர் ஆகும். இதுல உள்ளது என்ன செய்யும்னா இங்க போகும், இதுல உள்ளது இங்க வரும். அப்ப அந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் கிராசிங் ஓவர்ல. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர்ல ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அது பாருங்க, சினாப்சிஸ், ரெட்டார்ட் ஃபார்மேஷன், கிராஸ் ஓவர் அண்ட் டெர்மினலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சினாப்சிஸ். சினாப்சிஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்னா பேரிங், ஒன்னா சேர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் எப்போ ஒன்னா சேருது, எப்போ அந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதுல சினாப்சிஸ் பாருங்க, சினாப்சிஸ் அப்படின்னா என்னன்னா மியாசிஸ் 1ங்கிற செல் டிவிஷன் அப்ப ப்ரோஃபேஸ் 1ங்கிற ஸ்டேஜ் நடக்குமா, ப்ரோஃபேஸ், அனாஃபேஸ், மெட்டாஃபேஸ்லாம் படிச்சிருக்கோமா. அதுல ப்ரோஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா அதாவது ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல, அந்த ஸ்டேஜ்ல அந்த குரோமோசோம்ஸ்லாம் பேர் ஆகுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஆர் அலைன் சைட் பை சைடு ரிசல்டிங் இன் பேர். அப்ப கிட்ட அப்படி நெருங்கி வரும்போது எல்லாமே என்ன ஆகுது, பேர் ஆக ஆரம்பிக்குது. அந்த குரோமோசோம்ஸ்க்கு பேரு பைவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பைவலண்ட் அப்படின்னா குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு, அடுத்தது இப்படி ஒரு குரோமோசோம்ஸ், இது எல்லாமே பக்கத்துல நெருங்கி வந்துச்சு, சைட் பை சைட் பக்கத்துல நெருங்கி வந்துச்சு. சோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பைவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் பேரிங் phenomenon is called synapsis or synthesis. It is of 3 types. இந்த சினாப்சிஸ்னால பேரிங் சொல்றோம், இணையறதுன்னு சொல்றேன். அந்த இணையறது வந்து 3 டைப்ல நடக்கலாம். 3 டைப்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோசென்ட்ரிக். ப்ரோசென்ட்ரிக்னா குரோமோசோமோட பேரிங் வந்து மிடில்ல ஸ்டார்ட் ஆகும். மிடில்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ரோசென்ட்ரிக், அங்கே சென்ட்ரிக்னு கொடுப்பாங்க, அப்படின்னா சென்டர்ல. அடுத்தது ப்ரோ டெர்மினல். இங்க வந்து பேரிங் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா டீலோமியர்ல. ஏன்னா டீலோமியர் எங்க இருக்கும், குரோமோசோம்ஸோட நுனியில இருக்கும். அந்த நுனியை தான் டெர்மினல்னு சொல்லுவோம். அப்ப குரோமோசோம்ஸோட டீலோமியர்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ரோ டெர்மினல். ரேண்டம் அப்படின்னா பேரிங் வந்து எங்க வேணாலும் நடக்கலாம், எனிவேர். குரோமோசோம்ஸ்ல சென்டர்ல நடக்கலாம், மிடில்ல நடக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். அப்ப ப்ரோசென்ட்ரிக்ல பேரிங் எங்க நடக்குது, மிடில்ல. ப்ரோசென்ட்ரிக்ல பேரிங் டீலோமியர்ல. ரேண்டம்ல பேரிங் வந்து எனிவேர், எங்க வேணாலும் நடக்கலாம். அடுத்தது பாருங்க, டெட்ராய்டு ஃபார்மேஷன். ஈச் டெட்ராய்டுனா அர்த்தம் 4. இப்ப இந்த 2 குரோமோசோம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு இல்லையா, நெருங்கி வந்தா அங்க எத்தனை தெரியுது, எத்தனை குரோமாட்டிட்ஸ் இருக்கு, 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கு. Each homologous chromosome of a bivalent begin to form a 2 identical sister chromatids which remain held together by centromere. At this stage, each bivalent has 4 chromatids. This stage is called a tetrad formation. அந்த bivalent எங்க இருக்கு, கீழே பார்த்துக்குவாங்க, தோ பாருங்க, இந்த இடத்துல டெட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த 4 குரோமோசோம் கிட்ட கிட்ட என்ன பண்ணிடுச்சு, 1 2 3 4, இந்த 4 குரோமோசோம்ஸும் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இப்ப பாக்கிறதுக்கு நமக்கு 4 தெரியுது இல்லையா, 4 குரோமாட்டிட்ஸ் தெரியறதுனால இதை நம்ம டெட்ராய்டு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, 3வது ஸ்டேஜ் கிராசிங் ஓவர். கிராஸ் ஓவர்ல ஆஃப்டர் டெட்ராய்டு ஃபார்மேஷன் அந்த 4 குரோமோசோம்ஸ் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், அந்த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் பேர். நான் சிஸ்டர்னா ஒரு ரெட் கலர் ஒன்று இருக்கு, ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்கு. அந்த 2 நான் சிஸ்டரும் என்ன பண்ணணும், உன்னோட ஒண்ணு இப்ப பேர் ஆகணும். திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் கால்டு கயாஸ்மேட்டா. அதாவது கிராஸ் போட்ட மாதிரி இருக்கு, இல்லைன்னா எக்ஸ் ஷேப்ல இருக்கு. வேர் பிரேக்கிங் அண்ட் ஜாயினிங் ஆஃப் 2 குரோமாட்டிட்ஸ். அப்ப அது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா ஒண்ணு உடைச்சு பிரேக் பண்ணி மறுபடிதான் என்ன பண்ணுதுன்னா ஜாயின் ஆகுது அந்த 2 குரோமாட்டிட்ஸும். திஸ் ரிசல்ட் இன் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் தெம். இந்த படத்தை பாருங்க, இப்ப இந்த ப்ளூ குரோமோசோம்ஸ் ரெட் குரோமோசோம்ஸ் என்ன பண்ணிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பை ஃபார்ம் பண்ணிடுச்சு, அப்படி எக்ஸ் போட்டுருச்சா. அப்ப இது இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் கயாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கயாஸ்மா நடந்தாதான் இந்த ஏபி, கேபிட்டல் ஏபி, ஸ்மால் ஏபி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல உள்ள ஜீன் இதுல கிராஸ் ஆகும், இதுல உள்ள ஜீன் வந்து இதுல கிராஸ் ஆகும். இந்த 3வது படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போர்ஷன் ரெட்ல இருக்கு, இந்த போர்ஷன் ப்ளூல இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குள்ள உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க, டெர்மினலைசேஷன். டெர்மினல் அப்படின்னால என்ன சொன்னாலும் நுனியில அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க என்ன நடக்க போகுது பாருங்க, கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் chiasma start to move towards the terminal end of the chromatids. அதாவது கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்பர் ஆன ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது, அந்த குரோமாட்டிட்ஸோட டெர்மினல் நோக்கி போகுது. அந்த குரோமாட்டிட்ஸோட நுனிக்கு போகுது. இந்த நுனிக்கு போறதுனால அந்த ப்ராசஸ்க்கு பேரு டெர்மினலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டா ஒன்னோட ஒண்ணு செப்பரேஷன் ஆயிடுது. அந்த எக்ஸ் ஷேப்ல ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த எக்ஸ் என்ன பண்ணுது, கடைசியா தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது. இந்த லாஸ்ட் படத்தை பாருங்க, இப்ப 4 இருக்கா. இப்ப இப்படி இந்த எக்ஸ் ஷேப்ல இந்த ஷேப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் சேர்ந்துச்சு. அடுத்தது எக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் என்ன செய்ய ஆரம்பிச்சது, எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் தனித்தனியா வந்துட்டாங்க. ஆனா ரெண்டுத்துக்குள்ளயுமே என்ன இருக்கு, டிஃபரன்சஸ் இருக்கு. இங்க வந்து ஸ்மால் வந்துருச்சு, இங்க கேபிட்டல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, ஒவ்வொன்னு என்ன பண்ணிடுச்சு, தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பான டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம்.